கும்மிடிப்பூண்டியில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். என் பேர் கல்யாணி. நான் கோட்டக்கரை கும்மிடிப்பூண்டி நேதாஜி நகர் தேரவழி பஞ்சாயத்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். நான் இந்த இடத்துல 30 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு 3 பசங்க. பெரிய பையன் ஆக்சிடெண்ட் இறந்து 17 வருஷம் ஆகுது. எங்கள் கணவர் இறந்து 10 மாதம் ஆகுது. இந்த ஊரில் ஊராட்சி மன்ற தலைவர் கிரிஜா குமார், கந்துவட்டி ரத்னம், வார்டு நம்பர் ராசு, டீ கடைக்கார பையன் ராஜ் என்கிற ராஜ்குமார், பின்னாடி 10 வீட்டுக்காரங்க பிளாட்டில் இருக்கிறவங்க என்னை காலி பண்ணி போக சொல்லி ஒரே டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரத்தனம் வந்து கேட்டப்ப, நான் பர்மா அகதியிலேருந்து வந்தவப்பா, நான் இங்கே இருக்கிறப்ப நீ எதுக்குப்பா வரேன்னா, நான் உன்கிட்ட வரல, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாப்புல. அப்போ நான் என்ன சொன்னேன், உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போ. நீ என்ன வார்டு நம்பரும் இல்லை, கலெக்டரும் இல்லை, தாசில்தாரும் இல்லை, தலைவரும் இல்லை, கட்சியில் எந்த மீட்டிங்கும் இல்லை, நீ நம்பராக இல்லாதப்ப நீ வந்து இதான் அதை பண்ணாதான், நீ போ, நான் ஸ்டேஷனில் போய் பார்த்துக்கிறேன்னு. அதுக்கு அவன் என்ன பண்ணி எழுதி கொடுத்துருக்கான், நீ போய் எங்கே போய் வேணும்னாலும் பார்த்துக்கோ. நான் சொன்ன மாதிரி அவன் எழுதி கொடுத்துறான். ரத்னம், ராஜரத்னம், பிசி ராஜரத்னம். அதனால் நான் எல்லார் பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஏன்னா இங்கேருந்து காலி பண்ண அவன் வந்து பர்மா அகதி, எங்கள் அம்மா அகதியம் வந்தவங்க, என் மாமனார் மாமியாரும் அகதியம் வந்தவங்க தான். நான் 1967 இந்திரா காந்தி பிரியா கப்பல் விட்டதில் வந்தவன். நான் 3 மாதம் குழந்தை. அது பர்மா ப்ரூஃப் ஐடி இருக்கு என்கிட்ட, எல்லா ப்ரூஃபும் இருக்கு என்கிட்ட. எத்தனை வாட்டி கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிருக்கேனோ, எத்தனை வாட்டி மனு கொடுத்தனோ அதோடைய டீட்டெயில் என்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் வச்சுருக்கேன். நான் எத்தனை வாட்டி கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறது? ஒரு புருஷன் இல்லாதவ ஒரு ஆம்பளை சம்பாரிச்சு கொடுத்து தான் நம்ம சாப்பிடணும். அப்படி இருக்கிறப்ப எந்த வருமானம் இல்லாமல் 11 மாதமாக ஓஏபி பணத்தையும் அப்ஜெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த விவோவும் குமாரும் சர்வே அந்த விவோ அம்மா கிட்ட போனதுக்கு, அந்த அம்மா கிட்ட போனதுக்கு, எலாவூருக்கு போனதுக்கு அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க பட்டா இடத்துல தான் இருக்காங்கன்னா, அந்த வரலாம் போய் பார்த்துட்டு அவங்க பட்டா இடத்துல இருக்காங்கன்னு வேறு ஒன்றும் சொல்லலை, போயிட்டாங்க. அதே மாதிரி நானும் எங்கெங்கேயும் எத்தனையோ வாட்டி போய் மனு கொடுத்துறேன். மனித உரிமை கமிஷனுக்கு கொடுத்துருக்கேன். சிஎம்க்கு 2 வாட்டி கொடுத்துருக்கேன். அந்த வரைக்கும் எல்லா ப்ரூஃப் போய் அங்கிட்ட இருக்க வரும். தாலுகாசில் போய் எத்தனை வாட்டி கொடுத்தது மனு. கடைசி டைமு திருவள்ளூரில் போய் கொடுத்தப்ப அவங்க இங்கே புஷ் பண்ணாங்க தாசில்தார் பிரீத்தி மேடத்துக்கு. பிரீத்தி மேடம் என்ன சொல்லிட்டாங்க, உடனே நீங்கள் சப் கலெக்டரை போய் பாருங்கன்னாங்க. சப் கலெக்டரை போய் மனு கொடுக்க போனப்போ அங்கே இருந்த பிஏ, அவங்க பழையார்காட்டில் இந்த மாதிரி நிஜாம் போயிருந்தாலும் அங்கே போயிருந்தார் சப் கலெக்டர். அப்போ அங்கே பிஏ இருந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் ஊரில் இருக்க பிரச்சனைக்கு கொண்டாந்து என்கிட்ட கொடுக்குறீங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 3 மாதம் தான் ஆகுது, இந்த மாதிரி திருப்பி வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் ஏதாவது சூசைட் பண்ணிப்பேன்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார், என்ன எல்லாம் மிரட்டுறதுக்குன்னே ரெடி பண்ணுங்க, யாரும் ஆள் சொல்லி வரீங்க. ஏன் சார், பச்சை பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னா அது கத்துனா தான் பால் கொடுக்க போகிறோம். நம்மளுக்கு என்ன தெரியாதா, சோறை ஏதாவது வாயில் வைக்கிறோம் தெரியாதா? அப்படி இருக்கிறப்ப அந்த ஆள் அப்படி கேட்டாங்க. அதையும் நான் ஒன்றும் பேசலை, வந்துட்டு திருப்பி 2வது வந்து திருவள்ளூருக்கு போய் மனு கொடுத்தது அங்கேருந்து இங்கே அனுப்புனாங்க. திருப்பி இந்த அம்மா கிட்ட போனப்ப இந்த அம்மா சொல்லிட்டாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க இந்த அம்மா. மன உளைச்சல் காலம் இருக்கேன், நானும் இருக்க மாட்டேன். ஆனால் என் பேத்திக்கு ஏதாவது ஒன்று வரணும். என் பிள்ளை போயிட்டாங்க, இந்த இடத்துக்கு வந்து 3 உயிர் போயிடுச்சு. என் பேத்திக்கு ஏதாவது நஷ்டம் ஈடு, அந்த பிள்ளைக்கு படிப்பு. ஏன்னா அவங்க அம்மாவும் இல்லை. அவங்க அம்மா ஏன் இந்த கோட்டைக்கரைக்கே தெரியும் அவங்க அம்மா இல்லாதது. ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுத்தா நான் பாடி எடுத்துகிட்டு வருவேன், இல்லைனா அவ்வளோதான், நான் எடுக்கவே மாட்டேன். எக்காரணத்தை கொண்டு அங்கே சொன்னதான் இங்கேயும் சொல்கிறேன். ஆனால் இங்கே வார்டு நம்பர்லேருந்து ராசுலேருந்து ராஜா வந்து வாட்டர் சர்வீஸ் தான் அவனுடைய டியூட்டி. இல்லைன்னா லைன் போடணும், லைட் ஏறலாம், ஸ்ட்ரீட் லைட் போடணும். அதை விட்டு தேவையில்லாத நேற்று அவன் இங்கேருந்து உள்ள, அது எப்படி ஒரு தலைவர் அவன் எந்த வேலை செய்கிறானோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை அவன் செய்கிறான். இங்கே என்ன நடக்குதுன்னு உடனே ஒரு வாட்டி நான் கேட்குறேன், நாகமணி தலைவர் தான் இந்த இடத்துல எங்களை கட்ட சொல்லி கொடுத்தது, கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு கட்ட சொல்லி கொடுத்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.